1961 சதீஷ்குமார் மேனன் அப்படின்னு 2 பேர் உலக சமாதானத்துக்காக காந்தியடிகளோட சமாதியில இருந்து அமெரிக்கா வரைக்கும் நடந்தே போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க 3 கொள்கைகளை பின்பற்றுறாங்க. முதல்ல நடந்தே தான் போகணும், 2வது கையில காசு இருக்கக்கூடாது, 3வது ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு மேல தங்கக்கூடாது. இவங்க முதல்ல போனது நம்மளோட எதிரி நாடு அப்படின்னு சொல்லப்படுற பாகிஸ்தானுக்கு தான். அங்க உள்ள மக்கள் இவங்களை ரொம்ப அன்பா உபசரிச்சாங்களாம். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் போய் இவங்க கெய்பர் கணவாய் வழியா ரஷ்யா போகணும். அந்த கெய்பர் கணவாய் வழியா போகும்போது ஒரு கார் வந்து நின்று, வாங்க நான் உங்களை ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இல்லை நாங்கள் நடந்தே அமெரிக்கா வரைக்கும் போகிறோம்னு சொன்னோன்னே அவங்க நக்கல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே, அப்படியே அமெரிக்கா வரைக்கும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, ஒருவேளை நீங்கள் அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டா இந்த விசிட்டிங் கார்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நக்கல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களும் உலகம் முழுக்க சுற்றிட்டு 2.5 வருடங்களுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போய் அவங்க வீட்டை போய் தட்டினோடனே நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. 2.5 வருடங்களுக்கு முன்னாடி 2 பேரை நக்கல் பண்ணிட்டு போனீங்களே அவங்க தான் நாங்கன்னு சொன்னோன்னே அவர் அப்படியே அசந்து போயிடுவாராம். அமெரிக்கா அரசுக்கு இதை பற்றின தகவலை அவங்க அனுப்புகிறாங்க. கடைசியாக இவங்க கென்னடியோட சமாதியில் போய் இவங்க பயணத்தை முடிக்கிறாங்க. காசே இல்லாமல் உலகம் முழுக்க போயிருக்காங்கன்னா இந்த உலகமே அன்பு சூழலகமாக தானே இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தானே. இதை தான் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி.